இந்த வீடியோல எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, நீங்க ஒரு Wordpress வெப்சைட் வச்சிருந்தீங்க அப்படின்னா, அந்த Wordpress வெப்சைட்ல யூஸ் பண்ணாத இமேஜஸ் வந்து எப்படி நம்ம மீடியாலேருந்து நம்ம டெலீட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அன்யூஸ்டு இமேஜ் வந்து டெலீட் பண்ணுறது மூலிமா உங்களுடைய டேட்டாவோட ஸ்டோரேஜ் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகும். ஸோ இது எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போம். உங்களுடைய Wordpress-ஓட டேஷ்போர்ட் வந்து போயிருங்க. இதில் வந்து பிளகின் வந்து போயிருங்க. ஸோ பிளகின்ல வந்து ஆட் நியூ வந்து போயிருங்க. ஸோ ஆட் நியூ போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் வந்து ஒரே ஒரு பிளகின் தான் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ண போறீங்க. ஸோ அது என்ன பிளகின் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேஜில் வந்து பார்ப்போம். அண்ட் நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த பிளகின் செக்ஷன் வந்து நம்மளுக்கு இப்போ லோடிங் ஆயிடுச்சு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா, சர்ச் பிளகின்ல வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா கிளீனர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சர்ச் பண்ணுங்கள். அண்ட் சர்ச் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு பிளகின் வந்து ஒரு பிளகின் வந்து காட்டும். அண்ட் இந்த பிளகினோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா, மீடியா கிளீனர் க்ளீன் அண்ட் ஆப்டிமைஸ் ஸ்பேஸ் அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் வந்து இதை இன்ஸ்டால் வந்து கொடுங்க. அண்ட் இன்ஸ்டால் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் இன்ஸ்டால் கொடுத்துட்டு நீங்கள் வந்து ஆக்டிவேட் வந்து பண்ணிடுங்க. ஸோ தனியாக வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த லெஃப்ட் சைடில் வந்து ஒரு மெனு வந்து க்ரியேட் ஆகும். அண்ட் ஓகே, ஸோ இப்போ வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. அண்ட் மெனு க்ரியேட் ஆகும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து டூல்ஸ் இந்த செக்ஷனில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம். இந்த மீடியா கிளீனரோட செட்டிங்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆக்டிவேட் பண்ணியாச்சு. ஸோ ஆக்டிவேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லெஃப்ட் சைடில் வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் ஓகே, ஸோ தனியாகவே மெனு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான். ஸோ இது வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு செக்ஷன் ஓப்பன் ஆகும். அண்ட் ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ஃபுல்லாக லோட் ஆகட்டும். அண்ட் லோட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அன்யூஸ்ட், அதாவது யூஸ் பண்ணாத இமேஜஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்க முடியும். அண்ட் இதில் வந்து இந்த மீடியா கிளீனர் வந்து போயிருங்க. அண்ட் இது வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து காட்டும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா கிளீனர் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து போயிருங்க. ஸோ இந்த ஆப்ஷன் போனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் தான் நீங்கள் வந்து டிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது என்ன ஆப்ஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, அண்ட் இதில் மீடியா லைப்ரரி ஸ்கேன் வந்து உங்களுக்கு இப்போ இந்த பேஜ் வந்து லோட் ஆகிருக்கு. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து டிஃபால்ட்டாக செலக்ட் ஆகிருக்கும். அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில்டர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜஸ் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து நீங்கள் வந்து டிக் பண்ணிடுங்க. ஸோ டிக் பண்ணிட்டு அசஸ் மீடியா கிளீனர் டேஷ்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ளூ கலரில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இந்த மீடியாவுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா கிளீனர் அப்படிங்கிற இந்த மெனு வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக ஆட் ஆயிரும். அண்ட் ஆட் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஸ்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து காட்டும். ஸோ இதில் வந்து டிஃபால்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மீடியா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது வந்து அப்படியே இருக்கட்டும். பக்கத்தில் வந்து ஸ்கேன் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 to 4 ஸ்டேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கேன் பண்ணும். ஸ்கேன் பண்ணிட்டு என்னென்ன இமேஜஸ் வந்து அன்யூஸ்டு இமேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கேன் பண்ணி ஃபுல் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து காட்டும். ஆனால் இந்த பிளகின் நீங்கள் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ தவறுதலாக வந்து நீங்கள் ஏதாவது இமேஜஸ் வந்து டெலீட் பண்ணிட்டா கூட அந்த பேக்கப் எடுத்த கண்டென்ட்டை ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து திரும்ப வந்து இம்போர்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்குங்க. அண்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டோட்டலாக நம்மளுக்கு வந்து 17 ரிசல்ட் வந்து காட்டுது. ஸோ 2 பேஜஸாக வந்து காட்டுது. டோட்டலாக இதில் வந்து நம்ம 25ன்னு வச்சுக்குவோம். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 17 தான் நம்மளுக்கு வந்து காட்டுது. அண்ட் இந்த இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து யூஸ் பண்ணாத இமேஜஸ். மேபி வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏதாவது டிசைனுக்காக அந்த இமேஜஸ் வந்து நான் பண்ணியிருப்பேன். ஸோ அந்த டிசைனை நான் மாற்றுறதுனால அந்த இமேஜஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது அன்யூஸ்டு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில போஸ்ட் நீங்கள் டெலீட் பண்ணியிருந்தாலும் அந்த போஸ்ட்டில் இருக்கக்கூடிய இமேஜஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஹோஸ்டிங்கோட டேட்டா பேஸில் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். அது வந்து ரிமூவ் ஆகாது. ஸோ இந்த மாதிரி நம்ம மேனுவலாக இந்த மாதிரி பிளகின் வச்சு நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். அண்ட் இஷ்யூ வந்து பார்த்தீங்கன்னா இது எதுவுமே வந்து யூஸ் பண்ணலை அப்படிங்கிற மாதிரி வருது. ஒன்ஸ் நீங்கள் வந்து இந்த பிளகின் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த பிளகின் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த மாதிரி வந்து ஒரு 50 போஸ்ட் 60 போஸ்ட் இருக்கிற பட்சத்தில் அந்த இமேஜை நீங்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக மேனுவலாக வெரிஃபை பண்ணிடலாம். பட் உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் சைட்டில் ஒரு 500 போஸ்ட் 1000 போஸ்ட் அப்படின்றப்ப வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேக்கப் எடுத்து வச்சுட்டு பண்ணுறது நல்லது. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அண்ட் ஒன்ஸ் நம்ம வந்து இமேஜஸ் எல்லாமே வந்து செக் பண்ணிடுறோம். ஸோ இந்த இமேஜஸ் எதுவுமே வந்து இப்போ கரண்ட்டாக நான் வந்து எதுவுமே வந்து யூஸ் பண்ண கிடையாது. ஸோ அதனால் வந்து ஆல் இமேஜஸ் வந்து நான் வந்து இது வந்து நான் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டாப் லெஃப்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா டெலீட் ஆல் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டிங்கன்னா இந்த 17 இமேஜ் வந்து எனக்கு வந்து டோட்டலாக வந்து இங்கே டெலீட் ஆயிரும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் வெப்சைட்டில் நீங்கள் யூஸ் பண்ணாத இமேஜஸ் வந்து இந்த மாதிரி நீங்கள் டெலீட் பண்ணிக்க முடியும். டெலீட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் வந்து உங்களுடைய வேர்ட்ப்ரெஸ் வந்து பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணுறது மூலிமா உங்களுடைய டேட்டாவோட ஸ்டோரேஜ் வந்து நீங்கள் வந்து சேவ் பண்ண முடியும். சில பேருக்கு வந்து அவங்களுடைய வெப்சைட் வந்து லோடிங் ஸ்பீட் வந்து
கம்மியாக இருக்கும், இல்லை உங்களுடைய டேட்டா வந்து லிமிட் தாண்டி வந்து உங்களுக்கு ரீச் ஆகிட்டு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட் பிரச்சனை உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, ஸோ உங்களுடைய வேர்ட்பிரஸ் சைட்டில் இந்த மாதிரி இந்த பிளக்கினை யூஸ் பண்ணி உங்களுடைய அன்யூஸ்டு இமேஜஸ் ஃபைல் வந்து நீங்கள் வந்து டெலீட் பண்ணிக்க மூலியமாக உங்களுடைய வெப்சைட்டோட ஸ்பீட் வந்து உங்களுக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் ஒரு சான்ஸ் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் பிளாக்கர் சம்மந்தமான A to Z வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம். அண்ட் வேர்ட்பிரஸ் சம்மந்தமான வீடியோ பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளேலிஸ்ட் போங்க, வந்து வேர்ட்பிரஸ் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டை கிளிக் பண்ணி வீடியோ வந்து பார்த்துக்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.